ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து சப்பாத்திக்கு சைடிஸ் வந்து ஒரு மீன் மேக்கர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து மசாலா பொருள்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேருந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதை இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து கலர் மாறி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து இதை வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு வாசனை வந்து பச்சை வாசனை வந்து போய் நல்லாயிருக்கும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வணங்கிருச்சு. அதோட பச்சை வாசனையும் வந்து போயிருச்சு. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஒன்று கலந்து வந்துருச்சு. இப்போ அடுத்ததில் வந்து ஒரு 2 தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொடியாக ஆட் பண்ண முடியல அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிருங்க. தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா வந்து மைய வணங்குற அளவுக்கு வந்து வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு நம்ம இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரம் வந்து வணங்கிரும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. ரெண்டும் நல்லா வந்து ஒன்றாய் வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம வந்து மசாலா பொருளை ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலா பொருட்களும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வணக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனை வந்து போகும். உடனே வந்து தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வணக்கி விட்டாச்சு. இப்போயே வந்து ஓரளவுக்கு வந்து மசாலா வந்து பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதோட முழுசாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அது நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு தெளிவாக வரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து கொதிக்க விட்ருங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 5 நிமிஷமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிருச்சு. நல்லா கிரேவி வந்து கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து 2 உருளைக்கிழங்கை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் இதில் வந்து 1 கப் வந்து மீன் மேக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சுடுதண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே வந்து சேர்த்துட வேண்டாம். மீன் மேக்கரை ஒரு 5 மினிட்ஸ் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 2 தடவை வந்து கழுவிட்டு நல்லா தண்ணியை இறுக்கி புழிஞ்சிட்டு அப்புறம் இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். இதே வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வணக்கி விடுங்க. அப்போ தான் மசாலாவோட உப்பு காரம் எல்லாம் வந்து உருளைக்கிழங்குலையும் மீன் மேக்கர்லேயும் வந்து ஒன்றாய் வரும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வந்து ஒரு 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குருமா வந்து எந்த மாதிரி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் வந்து 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து குக் பண்ணுவோம். அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேகும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு, மீன் மேக்கரும் நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா, ஒரு 3 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வந்து மைய வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்ருங்க.
உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை போட்டாவே வந்து நம்மளுக்கு வந்து குருமா வந்து சீக்கிரம் வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்காயோட பச்சை வாசனையும் போயிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து மீன் மேக்கர் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நான் வந்து இறக்கிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே கொத்தமல்லி இலையை தூவி வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து மீன் மேக்கர் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா நீங்கள் வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படியே எங்கள் ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.